உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிவண்ணன் என்கிற சிவனேசன். நம்ம எப்படி இருக்கலாம், எப்போ குளிக்கலாம், குளிச்ச உடனே சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? நம்ம எப்போ குளிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் காலில் இருந்து அப்படியே படிப்படியாக மேலே முதல்ல உச்சந்தலையில் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா காலிலேருந்து படிப்படியாக ஊட்டி வரைக்கும் உள்ள, அதுக்கப்புறம் இடுப்பு, அதுக்கப்புறம் உடம்பு, அப்புறமா மேலே ஊற்றி, அதுக்கப்புறமா தலைக்கு ஊற்றும். இப்படி குளிக்கிறது தான் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும். எடுத்த உடனே தலைக்கு குளித்தா பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா ஹீட்டு வெளியேறது. நம்ம எதனால் குளிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் தூங்குறதுல அப்போ பித்தம் கூடும், உஷ்ணம் ஓவராக கூடும். அப்படி பித்தத்தை நம்ம குறைக்கிறதுனால தான் குளிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம குளிக்கவே தேவை. நம்ம அழுக்கு போகிறத குளிச்சுட்ருக்கோம், இல்லை வேறு நாட்டு போகிறத குளிக்கிறோம், கிடையவே கிடையாது. சரிங்களா? அதனால் முறைப்படி குளித்தா உடம்பு ஆரோக்கியப்படும். அப்படி இல்லைன்னா காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும். நம்ம ஒரு மாத்திரை டாய்க்குன்னு போட்டு அடுத்த வேலை பார்க்க போயிருக்கோம். அப்போ என்ன நடக்கும்? அந்த குப்பையெல்லாம் ஒரு பக்கமாக சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த குப்பை ஒரு பக்கமாக சேர்ந்துச்சுன்னா இது வெளியே போகிறதுக்கு அது உடம்பு ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் மாத்திரை எடுத்து உள்ளே போகிறது. அப்போ உடம்பு பல கன்ஃபியூஷனுக்கு ஆளாகும். அப்போ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மையெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம சரியாக குளிக்காததுனால தான். சரிங்களா? அதனால் முறைப்படி எப்படி குளிக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். இருக்கிற மெயின் காரணங்க, நம்ம உஷ்ணத்தை குறைக்கணும், பித்தத்தை தணிக்கணும். சரிங்களா? அடுத்து நம்ம சாப்பிட்ட உடனே குளிக்கலாமா, குளிச்ச உடனே சாப்பிடலாமா? சொல்லுங்க. குளிச்ச உடனே சாப்பிடக்கூடாது, சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம குளிக்கிறோமா, அப்போ ஹீட் தணிஞ்சிருதா? அப்போ உடனே ஹீட் உள்ள போட்டால் அப்போ உள்ள ஒரு ப்ராசஸ் நடந்துருக்கு, வேலை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த வேலையை போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் எப்போவுமே குளிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் 25 நிமிஷம்னா ½ hour, அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அதே போல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் வச்சு தான் குளிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு வேலையெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் வேலை கொடுக்கும். அதே போல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது, சரிவர ஜீரணமும் நடக்காது. சரிங்களா? எதையுமே நீங்கள் முறைப்படுத்தி செஞ்சீங்களா உங்கள் உடம்பு உங்கள் கையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் உடம்போட கையில் இருப்பீங்க. உங்கள் உடம்பு என்னென்ன வேலை கட்டுறதோ அதுக்கு நீங்கள்லாம் தலையாட்டி ஆகணும். சரிங்களா? அப்படி இல்லை, உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் உடம்பு இருக்குன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், மன நிம்மதியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். காசு பணம்னா ரெண்டாவது விஷயங்க. முதல்ல நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தெரியாமையே மக்கள்லாம் ரன்னு ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி என்னத்தை சம்பாதிக்க போகிறாங்க சொல்லுங்கள்? ஸோ இன்னும் ஒரு இடத்துல உட்கார போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஓடும்போதே ஓய்வெடுத்து ஓடுங்க, ஓடிட்டு ஓய்வெடுக்கலாம்னு நினைக்காதீங்க. அது ஒரு காலத்துலையும் நடக்காது. சரிங்களா? உங்களுக்கு என்ன தேவை, எப்போ தேவை, எப்படி தேவை, எப்படி எடுத்துக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. சரிங்களா? குளிக்கல நிறையா விஷயம் இருக்குது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆத்தாங்கரையிலையோ இல்லை குளத்தாங்கரையிலையோ குளிச்சிருப்பாங்க. எப்படி குளிச்சிருப்பாங்க? தண்ணியை பார்த்த உடனே கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்து தெளிச்சுப்பாங்க. நீங்கள் படத்துலையும் பார்த்துருக்கலாம், நேர்லையும் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா கால் நடப்பாங்க. ஆழம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு படியாக இறங்கி போவாங்க. சப்போஸ் மண்ணாக இருந்தால், ஆறு ஓடுற தண்ணி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி எவ்வளோ ஆழமோ அதுக்கேற்ற மாதிரி, இப்போ முட்டி வரைக்கும், முழங்கால் வரைக்கும் இருக்குது, இடுப்பு வரைக்கும்னா அது வரைக்கும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நடப்பாங்க. அதுக்கப்புறமா ஷோல்டர் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் முங்குவாங்க. இப்படி குளித்தாதான் உடம்புக்கு ஆரோக்கியம். அதனால் இப்போ மறந்துட்டோம். ஷவர் இருக்கா, ஷவரை தெரிஞ்சு அப்படியே தலையை காட்டுறது, அதுக்கப்புறமா கையை காட்டுறது, அதுக்கப்புறம் பின்னாடி, இப்படி தான் நம்ம குளிச்சுட்ருக்கோம். இப்படி குளிக்கிறதுனால நம்ம உடம்பு கெட்டு தான் போகும், ஆரோக்கியமே கிடையவே கிடையாது. இதெல்லாம் தயவு செஞ்சு மாற்றிக்கங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயங்க, நீங்கள் சாயங்காலம் குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங்காக குளிக்காதீங்க.
அதிகாலையில் குளிக்கிறது தான் உடம்புக்கு ஆரோக்கியம். ஈவினிங்காக குளிக்கிறது நல்லது கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிச்ச உடனே குளிக்க